உச்சநீதிமன்றத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரிஞ்சு வச்சிங்க, எக்ஸாமில் கேட்கலாம். உச்சநீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா புதுடில்லியில் இருக்குது. சரிங்களா, புதுடில்லியில் இருக்குது. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். சுப்ரீம் கோர்ட்டு தான் என்னென்னு சொல்கிறாங்க, அரசியல் அமைப்பின் பாதுகாவலன். சரிங்களா, தற்போதைய நீதிபதிகள் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள் உட்பட மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்காங்க. சரிங்களா, தற்போதைய அதாவது 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் பேர் வந்து பூஷன் ராமகிருஷ்ண கவாய். சரிங்களா, பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இவர் தாங்க நியமிச்சிருக்காங்க, பூஷன் ராமகிருஷ்ண கவாய். சரிங்களா, இவங்களோட ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 65 வரைக்கும் இருக்கலாம். இந்த உச்சநீதிமன்றம் அதாவது சுதந்திர இந்தியாவில் எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 28. சரிங்களா, அப்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹச்ஜே ஹானியா. சரிங்களா, இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் முறையாக எப்போ உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் இந்தியாவில் கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, புனித வில்லியம் கோட்டையில் 1774ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. 22 அக்டோபர் இந்த டேட்டை கூட மனப்பாடம் பண்ணிங்க கேட்பாங்க. அப்போதைக்கு நியமிக்கப்பட்ட முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சர் இலைஜா இம்பே அவங்க பேர். சரிங்களா, சர் இலைஜா இம்பே. அப்புறம் முதலில் உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா 3 உயர் நீதிமன்றம் தான். ஒன்று கல்கத்தா, சென்னை, மும்பை. 1862 இது வந்து 1865. சரிங்களா, தெரிஞ்சு வச்சிங்க, இம்பார்ட்டன்ட்டுங்க. இதுலேருந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம், எதிர்பார்க்கப்படுது.